ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காஸ்மிக் பைட்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான கேமிங் கீபோர்டு தான் என்கிட்ட இருக்குது. இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காஸ்மிக் பைட்டில் வேன்த் சிபி GK27 அப்படின்ற இந்த மாடல் தான் நம்ம கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணால் உள்ளே நமக்கு வந்து கீபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பிளாக் கலர் கீபோர்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு பின்னாடி அப்புறமா காட்டுறேன். பின்னாடி திருப்பினா இதில் வந்து நமக்கு கொஞ்சம் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிசைன்ஸாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது கூட வந்து நமக்கு வந்து வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நமக்கு என்னென்ன வந்து யூஸ் பண்ணணுன்றதையும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அண்ட் தென் ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டாக இருக்குது. ஆர்ஜிபி செட்டப்ஸ் நிறையாவே வந்து வரும். அண்ட் தென் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் லைட்டிங் செட்டப்ஸ்க்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த மேனுவல் படித்து தான் ஆகணும். ஸோ மேனுவல் படித்தா தான் நமக்கு தெரியும். கேமிங் மோடு நிறைய இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீடியா மோடு, காம்பினேஷன் மோடு அப்படின்னு நிறையவே வந்து இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பாக்ஸ்லேயே நமக்கு இந்த கீஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு டூல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கீஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பம்ப் ஆகுது சூப்பராக. ஃபுல்லி மெட்டல் பாடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா 2 பட்டன்ஸுமே வந்து நமக்கு வந்து தருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எதனா வந்து ரிப்பேர் ஆச்சுனாலோ இல்லைனா வந்து எதனா ஃபெயிலியர் ஆச்சுனாலோ வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டபுள் ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதையுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டன்ஸ் தான். ஸோ எக்ஸ்ட்ரா 2 ஒயிட் பட்டன்ஸ் மாரி இருக்குல்லையா, ஸோ எதனா ஒன்று மால் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா ஸோ அதை ரிமூவ் அந்த நமக்கு டூல்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி வச்சு தான் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வரும். ஃபுல்லி வந்து ஒயர்டு கீபோர்டு தான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக வந்து ஒயர்டு தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ ஒயர்லெஸை விட ஒயர்டு பவர் தான் வந்து பெட்டர் கீபோர்டு மவுஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ப்ளகின் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். லுக்ஸ் வைஸ் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. கேமிங்க்கு பக்காவான ஒரு இதாக இருக்க போகுது. கலர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வைப்ரண்ட்டாக ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அண்ட் தென் செம்ம கலர்ஃபுல்லான மோட்ஸ் எல்லாமே நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெனி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்று நான் சொன்னால் பின்னாடி அவங்க சொல்கிறேன் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு வந்து சவுண்ட் டெஸ்ட் பண்ணிடலாம். சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிறிஸ்பான சவுண்டு, கிளிக் பண்ணுறதெல்லாம் டேப் பண்ணுறதெல்லாம் வந்து சவுண்ட் வருது. இந்த சவுண்ட் பிடிச்சவங்களுக்கு இந்த ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு செம்மையாக இருக்கும். ஒரு சிலவங்க சைலண்ட் மோடில் வேணும் அப்படின்னுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு கீபோர்டை வந்து ஸ்கிப் பண்ணுறது நல்லது. ஏன்னா இதில் சவுண்ட்ஸ் வந்து வரும், கிளிப் சவுண்டு. ஸோ நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ லைட் டெஸ்ட்டு போகலாம். லைட் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணுற இடத்துலாம் லைட் எரியிற மாதிரி ஒரு மோடு இருக்குது. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எந்த கீஸ்லாம் ப்ரெஸ் பண்ணுறோமோ அது மட்டும் வந்து லைட் எரியும். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கேர்வ் மோடுன்னு ஒன்று இருக்குது. அதாவது வேவ்ஸ் வந்து வரும். ஸோ வேவ்ஸ் நார்மேஷனில் வந்து நம்ம தொடர இடத்துலேருந்து வேவ்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். அண்ட் தென் இது இல்லாமல் ஃப்ளோ மோடுன்னு ஒன்று இருக்குது. ஃப்ளோ த்ரோ, அதாவது வந்து ஒரு ஃப்ளோவில் அப்படி போய் வந்து வரும். ஸோ அந்த ஒரு மோடுமே நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நல்ல ஒரு ஃபீச்சராக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷெட்யூல் லைட்னு ஒன்று இருக்கும். ஸோ எந்த இடத்துலேருந்து கண்ணா பின்னாடி மாற்றி மாற்றி எரியுது, லெஃப்ட் டு ரைட் போகும். ஸோ அந்த லைட்டுமே நமக்கு வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மோடாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட் அப்படின்ட்டு மாறி மாறி போகிற மாதிரி ஒன்று. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கோயிங் ஃப்ளோவாக போகிற மாதிரி ஒன்று இருக்குது. இதான் வந்து ஃப்ளோ, அப்படியே ஒரே ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். ஸோ நமக்கு தெரியும் பார்க்கறதுக்கு விசிபிளாக, அந்த ஒன்று இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லோடிங் லைட் ஒன்று இருக்குது. ஸோ சென்டரில் இருக்கிற 4 பட்டன்ஸ் மட்டும் நமக்கு வந்து லோட் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து டாப் டு ரைட்டு, ஸோ டாப்லேருந்து ரைட்டு வர மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ பாட்டம்லேருந்து லைட் வர மாதிரி ஒரு இது இருக்குது. அண்ட் மேனுவலாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கல. அண்ட் கேம் மோடுக்குன்னு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம F1, F2, F3லாம் இருக்குது இல்லையா, ஸோ அது மூலிமா நம்ம வந்து கேம் மோடை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். G1, G2, G3, G4, G5, G6, 7, 8 அப்படின்ட்டு ஒரு 8 ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ 8த்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கீபோர்ட்ஸ்க்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இருக்கிற லெட்டர்ஸ்லேயே நமக்கு வந்து லைட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நைட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே வந்து இருக்கும். சில கீபோர்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துக்கணும், ஜிப்ரோனிக்ஸ் எடுத்துட்டோம்னா பிளாட்ஃபார்ம் வந்து மாடல், அதில் வந்து கீபோர்டு லைட் இருக்கும். பட் ஆனால் கீஸில் வந்து லெட்டர்ஸ் இருக்குன்னே தெரியாது. ஸோ அதுக்கு தனியாக லைட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம இருக்கும் சொல்லணும். இது வந்து ஆர்ஜிபி லைட்டாக நமக்கு கன்சிடர் பண்ணும்போது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெட்டர்ஸ்லையுமே வந்து லைட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது மூலயமா நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இது நார்மல் ஆர்ஜிபி லைட்டு கிடையாது. இது வந்து ரெயின்போ லைட்டுன்னு சொல்லுவோம். நார்மல் ஆர்ஜிபி லைட் வந்து இப்படி இருக்கும். இப்படி ஒரு சைடு ஃபுல்லாகவே ஷேடு இருக்கும். இது வந்து ரெயின்போ லைட்டுன்னு சொல்லுவாங்க. F1 கொடுத்து இது கொடுத்துட்றோம். ஃபோன் கொடுத்தாச்சு. பார்த்தீங்களா, ஸ்பேஸ் கொடுத்தா இந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே வாங்க
எல்லாமே ஒரே கலராக இருக்குது. இது வந்து ரெயின்போ அப்பர் லேயர் மாதிரி போகணும். அண்ட் தென் லெட்டர்ஸில் இருக்கிற லைட்டிங்ஸ் எல்லாம் நமக்கு நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் வந்து இருக்கும். நைட் டைமில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும் போது. அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ப்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ப்ரெஸ்ஸிங்ஸுமே நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் தென் வைப்ரண்ட் கலர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஷேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நல்ல ஒரு இதாக இருக்கும். அண்ட் தென் நிறைய மோட்ஸுமே இருக்குது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேமிங்க்கு தனியாக, அண்ட் தென் நார்மல் யூசேஜ் தனியாக, இந்த செப்பரேட் கீஸ்க்கு நம்ம லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு சில ஆப் கண்ட்ரோலுமே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அதை பற்றி எனக்கு வந்து பெருசாக தெரியல, ஐடியா இல்லை. ஏன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்டல் பாடி தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லைஃப் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 670 கிராம்ஸ் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹெவியான வெயிட் தான். பட் ஆனால் வந்து நம்ம கையில் எடுத்து யூஸ் பண்ணுற போகிறது இல்லை இல்லையா. ஸோ அது ஸ்டேபிளாக வந்து நம்ம ஃப்ளாட் அண்ட் டேபிள்ஸில் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த பிரச்சனையுமே கிடையாது. குவாண்டம் பார்த்திங்கன்னா ஒரு 15 மில்லியன் டைம்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 15 மில்லியன் டைம்ஸ்க்கு மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் ஒரு 104 கீஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ 104 கீஸ் இருக்குது இந்த கீபோர்டில். ஒரு யூஎஸ் லேஅவுட்டில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா கீ ஸ்டோக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 mmலேருந்து ப்ளஸ் 0.6 mm வரைக்கும் நமக்கு இருக்குது. கரண்ட் கன்சப்ஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு 1080 மெகா ஆம்பியர்ஸ் வந்து தேவைப்படுது. அண்ட் தென் டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 430, 120, 37 mm. ஸோ நல்ல ஒரு லென்த்து. ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு லென்த்தாக இருக்கும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸு நம்ம யூஸ் பண்ணுற சைஸ் தான் இருக்குது. அண்ட் தென் நமக்கு 20 பிளாக் லைட் ஃபங்க்ஷன்ஸுமே வந்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 8 கேம் மோட்ஸ்மே இருக்குது. அதை பற்றியுமே முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன். G1, G2, G3ன்னு G8 வரைக்கும் நமக்கு வந்து மோட்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம தனி வேலைக்கே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எல்லா கீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி கோஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ அதாவது எதுவுமே வந்து இரேஸ் ஆகாது நம்ம எவ்வளோ தான் யூஸ் பண்ணாலும். ஸோ லெட்டர்ஸ் வந்து அப்படியே தெரிய போகுது. அண்ட் தென் இதில் வந்து ஒரு ரெயின்போ எல்இடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபங்க்ஷன் பற்றி ஃபுல்லாக தெளிவாக வந்து சொல்லியிருப்போம். அண்ட் தென் அட்ஜஸ்டபிள் ஹைட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம கீஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட்ஸை டபுள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ ஒரு டபுள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ ஹைட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்க முடியுமா? ஸோ அதை வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கல வீடியோவில். நீங்கள் என்ன ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபியூச்சர்ஸுமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கீபோர்ட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமர்ஸாக இருக்கட்டும், எடிட்டர்ஸாக இருக்கட்டும், நான் லாங் டைம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து கீபோர்ட்லேயும் மவுஸ்லேயும் தான் ஒர்க்குன்றவங்களுக்கு இந்த ஒரு கீபோர்டு வந்து தரமாக யூஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் எனக்கு சவுண்டாக இருக்கிறது பிடிக்காதுன்னீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிடு. இந்த ப்ராடக்ட்டை சவுண்ட்ஸ் வந்து வரும். ஸோ மெக்கானிக்கல் கீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து ஒரு கிறிஸ்பான ஒரு சவுண்டு டப் டப் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு வரும். ஸோ அது வந்து இதில் ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், பிடிச்சிருக்கும். ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். ஸோ பிடிச்சிருக்கிறவங்க இந்த ப்ராடக்ட்டோட பெஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் தென் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.